சற்று முன் திமுகவில் இணைந்த ஜெகன்மோகன் ரெட்டி அதிர்ச்சியில் ஒட்டுமொத்த பாஜகவினர். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஆந்திர பிரதேச முதலமைச்சரான ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி சர்மிளா காங்கிரஸ் கட்சியில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற இருக்கும் நிலையில் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே பல்வேறு அதிரடி அரசியல் திருப்பங்கள் அரங்கேறி வருகிறது. இந்த நிலையில்தான் யாருமே எதிர்பார்க்காத நிகழ்வு ஆந்திர பிரதேச மாநில அரசியலில் அரங்கேற இருக்கிறதாம். ஆமாங்க, ஆந்திர பிரதேச மாநில முதலமைச்சரும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரியான சர்மிளா காங்கிரஸ் கட்சியில் இணைய இருப்பதாக சற்று முன் தகவல்கள் வெளியான தகவல்தான் இது. அதேபோல ஆந்திர பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் மூத்த காங்கிரஸ் கட்சி தலைவருமான OS ராஜசேகர ரெட்டி மறைவுக்கு பிறகு ஆந்திர முதலமைச்சர் பதவியை தனக்கு வழங்காததால் அதிருப்தியில் இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி OSR காங்கிரஸ் என்ற கட்சியை தொடங்கினார். அவரது சகோதரி OS சர்மிளாவும் அந்த கட்சியின் நிறுவன தலைவராக தான் இருந்து வந்தார். இந்த நிலையில் இவர் ஜனவரி மாதத்தின் முதல் வாரத்திலேயே காங்கிரஸ் கட்சியில் இணையப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தெலுங்கானா மாநில சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று தெலுங்கு மண்டலத்தில் தனது ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநாட்டியதைத் தொடர்ந்து ஒரு மாதம் கழித்து அக்கட்சியில் சர்மிளா இணையப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் பார்த்தால் ஜெகன்மோகன் ரெட்டி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த காலத்தில் OSR காங்கிரஸ் கட்சியை முன்னின்று வழிநடத்தி பல்வேறு தேர்தல்களை எதிர்கொண்டார். இடைத்தேர்தலில் கூட தன்னுடைய தாயாருடன் சென்று பிரச்சாரங்களில் ஈடுபட்டு கட்சியை வெற்றி நடை செய்தார். இப்படி கட்சியின் வளர்ச்சிக்கு பெரும்பாடுபட்ட சர்மிளாவுக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் இடையே கடந்த 2021ஆம் ஆண்டு மோதல் ஏற்பட்டது. தெலுங்கானாவில் OSR காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகள் இல்லாமல் போனதால் அதிருப்தியில் இருந்து வந்தார். இதனைத் தொடர்ந்து OSR TAP என்ற கட்சியை தெலுங்கானாவுக்காக தொடங்கி PRS கட்சியை எதிர்த்து பிரச்சாரமும் செய்தார். சர்மிளாவுக்கு ஆந்திரா, தெலுங்கானா என்று ஆகிய 2 மாநிலங்களிலும் செல்வாக்கு உள்ள நிலையில் அவர் காங்கிரஸ் கட்சிக்கு தாவுவது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு 2024 மக்களவைத் தேர்தல் அடுத்து வரும் ஆந்திர பிரதேச தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் தற்போது வெளியான தகவலின்படி ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தமிழகத்தின் ஆளுங்கட்சியான திமுகவிற்கு தாவ இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன.